பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனையிலே தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம் ஏதோ வந்தோம் போனோம் என்று இல்லாதபடி ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் தேவனுக்கு பிரியமான ஸ்தோத்திர பலியை கொஞ்ச நேரம் நாம் செலுத்த போகிறோம். அல்லேலூயா. அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். இந்த ஜனத்தை எனக்கென்று உண்டாக்கினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒரு மனதோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருக்கு பிரியமான ஸ்தோத்திர பலியை கொஞ்ச நேரம் நாம் செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திர பலி செலுத்துவோம். Glory to Jesus. நன்றியோடுமை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நல்லவரே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம். வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் படைத்த தேவனே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். ஆவியாயங்கள் மத்தியில் உலாவுகிறவரே சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியும் அந்தோமானவரே உமக்கு சோத்திரம். அல்வா ஒமேகாமானவரே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். Glory to Jesus. நன்றியோடுமே சோத்தரிக்கிற ஆண்டவரே, நல்லவரே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். Glory to Jesus. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். ஜீவாதிபதியே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். எங்களை அரவணைக்கிறவரே சோத்திரம். எங்களை தூக்கி சுமக்கிறவரே சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். என்னிடத்தில் வருகிறவன் ஒருவனையும் நான் புறம்பி தள்ளாத தேவனே உமக்கு சோத்திரம். Glory to Jesus. அல்லேலூயா. அதிசயம் என்ற நாமம் படைத்தவரே சோத்திரம். ஆலோசனை கர்த்தாவே சோத்திரம். மகிமையின் ராஜாவே சோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். தேவாதி தேவனே உமக்கு சோத்திரம். ராஜாதே ராஜாவே சோத்திரம். என் அடைக்கல பட்டணமாய் இருக்கிறவரே சோத்திரம். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் இருக்கிறவரே சோத்திரம். எங்களை நோக்கி பார்க்கிற தேவனே சோத்திரம். எங்களை விசாரிக்கிற தேவனே சோத்திரம். எங்களை நடத்துகிற தெய்வமே சோத்திரம். நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்குகிறவரே சோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரியவரே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். யோனாவிலும் பெரியவரே சோத்திரம். சாலமோனிலும் பெரியவரே சோத்திரம். தேவாலயத்திலும் பெரியவரே சோத்திரம். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவரே சோத்திரம். அல்லேலூயா.
அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். எங்களுக்காக பரலோக மகிமையெல்லாம் விட்டு பூமிக்கு இறங்கி வந்த தெய்வமே உமக்கு சோத்திரம். அல்லேலூயா. எங்களுடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டீரே, வாதிக்கப்பட்டீரே சோத்திரம். எங்களுடைய அக்கிரம நிமித்தம் ஒடுக்கப்பட்டீரே சோத்திரம். எங்கள் பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தீரே சோத்திரம். எங்களுக்கு வரக்கூடிய எல்லா தண்டனைகளையும் நீர் ஏற்றுக்கொண்டீரே சோத்திரம். எங்கள் ஒருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்த தெய்வமே சோத்திரம். அக்கிரமக்காரராக எங்களுக்காக சிலுவையில் வேண்டிக் கொண்டவரே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். தேவாதி தேவனே உமக்கு சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன தெய்வமே சோத்திரம். எனக்காக யாவையும் செய்து முடித்தவரே உமக்கு சோத்திரம். அல்லேலூயா. Glory to Jesus. நன்றியோடுமே சோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடுமே சோத்தரிக்கிறோம்ப்பா. கிருபையுள்ளவரே உமக்கு சோத்திரம். என் அடைக்கல பட்டணமா இருக்கிறவரே சோத்திரம். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாயிருக்கிறவரே சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். தேவாதி தேவனே உமக்கு சோத்தரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே சோத்திரம். ஆராதனை தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாகவும் ஆராதனைக்கு வர வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிற பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் கொண்டு வரும்படியாகவும், தேவ பிரசன்னுடைய மத்தியிலே இறங்கும்படியாகவும், தேவனுடைய ஆவியானவர் ஆராதனையை பொறுப்படுத்தி நடத்தும்படியாகவும் நம்முடைய மத்தியில் இருக்கிற அல்போன்ஸ் ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. Glory to Jesus. நன்றியோடுமே சோத்தரிக்கிற ஆண்டவரே. Glory, glory, glory to Jesus. நன்றியோடுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, இந்த மாலை வேளை ஆராதனையை நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனையை கர்த்தர் ஆரம்பம் முதல் முடிவு வரை நீர் ஆசீர்வதித்து கொடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா கர்த்தாவே. பாடல் பாடும் பொழுது உடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. அப்பா உங்க ஸ்தோத்திரம். பிரசன்னத்தோடு நாங்கள் இந்த ஆராதனையில் இருப்பதற்கு உதவி செய்வீராக. உங்க ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம் கர்த்தாவே. வர வேண்டிய ஆத்துமாக்களை கர்த்தர் துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம் கர்த்தாவே. 2026 ஆண்டிலே ஆண்டவரே கர்த்தாவே கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. வான தூதர்கள் ஆண்டவரே கர்த்தாவே போற்றி கொண்டிருக்கிறார்கள். பூமியிலே ஆண்டவரே உண்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. அப்பா உடைய கரத்தை நீட்டுங்கப்பா. ஸ்தோத்திரமப்பா. ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்படியாய் கர்த்தாவே இந்த கரத்தை நீட்டி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ரட்சிப்பின் பாதையில கொண்டு வாங்க ஆண்டவரே. துதிக்கிறார் ராஜா ஆண்டவரே. ஸ்தோத்திரமப்பா ஆண்டவரே. ஒரு பிரசன்னத்தை நம்ம உணர்வதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. துதிக்கிற ஆண்டவரே. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் சொன்ன ஆண்டவர் அற்புதமாய் நாங்கள் ஒவ்வொருவர் மேலும் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் அப்பா அப்படி ஆவியை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை துதிக்கிற ஆண்டவரே. அப்பா நீர் பரிசுத்தர், நாங்களும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவன் அல்லேலூயா ஆண்டவரே நியாயம் தீர்க்கிறதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. உடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்பதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எல்லா அசுத்த கிரியையும் ஆண்டவரே சபையை விட்டு வெளியேறும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா விசுவாசத்தை கூட்டிக் கொண்டிருக்கிற எல்லா பிசாசுகளையும் ஐயோ ஆண்டவரே அப்பா நீர் எடுத்து போடுங்க தயவு செய்து. அநேக மக்களை ஆண்டவரே பாவத்தின் வஞ்சனையிலே கட்டிக்கொண்டிருக்கிற எல்லா பிசாசுகளையும் ஆண்டவரே எடுத்து போடுகிறாங்க ஆண்டவரே. உடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. உங்க ஸ்தோத்திரம் சொல்ல ஆகும். அல்லேலூயா அல்லேலூயா. நீர் கட்டளையிட்ட நிற்கும் ஆண்டவரே. அப்படியாய் வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா.
இந்த வேத வசனம் வரும் பொழுது அல்லேலூயா அதை நாங்கள் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அதன்படி நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. அல்லேலூயா ஆண்டவரே, நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கடந்து செல்ல நீர் உதவி செய்கிறோம். நம்ம பாவம் துதிக்கிறோம் ராஜா. அல்லேலூயா, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. Praise the Lord. சங்கீதம் 100 வாசிக்கிற பொழுது, பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள் என்று சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆகவே அந்த தேவனை நாம் பாட்டினால் அவரை மகிமைப்படுத்துவோம். ஒரு சில ஆண்டவருக்கு மகிமைக்காக ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம் என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வள்ளலவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வள்ளலவர். உன்னினைவாய் இருக்கின்றார், ஓடிவாயின் மகனே. உன்னினைவாய் இருக்கின்றார், ஓடிவாயின் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம்,
கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். போக்கிடுவார் பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார், பாவம் எல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். அசையடிகள் உனக்காக, காயமெல்லாம் உனக்காக, கசையடிகள் எனக்காக, காயமெல்லாம் உனக்காக, திரு ரத்தம் எனக்காக, திருந்திடு என் மகனே. திரு ரத்தம் உனக்காக, திருந்திடு என் மகளே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், 2-3 பேர் என் நாமத்தினால் எங்கு கூடியிருப்பீர்களோ அவர்கள் மத்தியிலே வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். அல்லேலூயா. இத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம், இயேசு நம் மத்தியிலே வந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். சேர்ந்து பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் துதிக்க ஆயத்தப்படுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம்.
மதில் நீரே, எங்கள் ஆறுதல் மழை நீரே. அக்கினி மதில் நீரே, எங்கள் ஆறுதல் மழை நீரே. இக்கட்டு துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. சொல்லுங்க, இக்கட்டு துணை நீரே, இருளில் வெளிச்சம். நன்றி செலுத்தி பார். நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி. துயர் நீக்கும் மருத்துவரே, எங்கள் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, எங்கள் துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானே. சொல்லுங்க, பலனெல்லாம் பிரியமும் என் பிரியமும் நீர்தானையா. நன்றி செலுத்தி. நன்றி 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 நன்றி. பாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே உம் இரத்தத்தா என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் இரத்தத்தா என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை. சொல்லுங்க, பரிசுத்த அன்பை, உம் அன்பை. திரும்ப பாடுங்க. இயேசுவே, இயேசுவே உம் இரத்தத்தா என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் இரத்தத்தா என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. சொல்லுங்க, பரிசுத்த உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி செலுத்தி. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து. உம்மையை நம்பி வாழ்வதா நான் உமக்கே சொந்தமானே. உம்மையை நம்பி வாழ்வதா நான் உமக்கே சொந்தமானே. உயிரான கிறிஸ்து வந்ததா உம் உறவுக்குள் வந்து விட்டே. சொல்லுங்க, என் உயிரான உறவுக்குள் வந்து விட்டு. நன்றி செலுத்தி. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து பாடுவோம். உம்மையை நம்பி வாழ்வதா நான் உமக்கே சொந்தமானே. உம்மையை நம்பி வாழ்வதா நான் உமக்கே சொந்தமானே. உயிரான கிறிஸ்து வந்ததா உம் உறவுக்குள் வந்து விட்டே.
பாடுங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இந்த அடிமைக்கும் கிடைத்ததையா. நன்றி செலுத்தி நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில். பாடுங்க நல்ல கரங்களை தட்டி கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில். பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் துதித்திடுவோம். சொல்லுங்க மகிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாமேசுவை பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனாமேசுவை பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் துதித்திடுவோம். சொல்லுங்க மகிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் துதித்திடுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் முடங்கிடுதே. நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடு. சொல்லுங்க நல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. வாசம் செய்பவரே ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடு. சொல்லுங்க ஒளி நிறைவே ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாமேசுவை பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனாமேசுவை பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். சொல்லுங்க மகிமை மகிழ்வுடன் தொழுதிடு. பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே. கன மகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடு. சொல்லுங்க கனமகிமை செலுத்திய நாம் என்றும். பாடுங்க கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுது. சொல்லுங்க கனமகிமை என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பாடுங்க மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம்.
மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பாடுங்க சத்தத்தை உயர்த்தி, மகிமை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன், உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே உயர்ந்தவரே, உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடு. சொல்லுங்க, உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். அவர் என்ற சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம். சொல்லுங்க, அவர் என்ற சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம். பாடுங்க, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கள் கணம் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கள் கணம் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் திட்டும், வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கெட்டும். திக்கற்ற பிள்ளைகளின், சொல்லுங்க, திக்கற்ற தேவன் அவரே. அவர் தன் சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை. பாடுங்க, ஜீவனின் அதிபதி, ஜீவனின் அதிபதி. பாடுங்க, இரண்டு மூன்று பேர் என்ற நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இரண்டு மூன்று பேர் என்ற நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் இருப்பேன் இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் என்ற சங்கி பலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம். பாடுங்க, ஜீவனின் அதிபதி யான அவரை ஜீவிய காலமெல்லாம். மாணவர் கிறிஸ்தேசு நாம மதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடு. சொல்லுங்க, கிறிஸ்தேசு நாம மதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம், வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான. பாடுங்க, ஜீவனின் அதிபதி. அவர் இந்த சங்கீதம், அவர் இந்த சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நல்ல நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் ஒருவரே எல்லா துதிக்கும் பாத்திரர், எல்லா கணத்திற்கும் பாத்திரர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நின்று அந்த தேவனை ஹல்லேலூயா நோக்கி பார்ப்போம். கடந்த வாரம் எல்லாம் நம்மை கைவிடாமல் பாதுகாத்த நல்ல தேவன். ஹல்லேலூயா.
ஹalleluya. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த வாரமெல்லாம் நீர் எங்களை நடத்தினீர், பாதுகாத்தீர், பலன் தந்தீர், சுகம் தந்தீர், தேவைகளை சந்தித்தீர், ஜீவனை தந்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நீர் ஒருவரே எங்களை நடத்தினவர், தகப்பனை போல சுமந்து வந்த தேவன். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya, ஹalleluya. நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே. இதுவரையிலும் எங்களை கைவிடாமல் பாதுகாத்த தேவன். ஹalleluya. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹalleluya. நாம் எல்லாரும் அப்படி நம்முடைய வேதத்தை கருத்தில் எடுத்துக்கொள்வோம். இந்த வாரத்தில் வாசிக்க வேண்டிய புஸ்தகத்தை வாசிக்க. சங்கீதம் 78 பக்கம் 718 1 வசனங்களை மாத்திரம் வாசிப்போம். என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி தம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும்படிக்கும் ஆயுதமணிந்த வில்வீரரான எப்பிராயிம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள். சேர்ந்து வாசியுங்கள். அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த சங்கீதத்தை யார் எழுதினது? ஆசாப் எழுதின மல்கீஸ் என்னும் போதக சங்கீதம். இது ஒரு போதக சங்கீதம். ஆகவே இதை வாசிக்கிற பொழுது முதல் ஆரம்பமே, என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள் என்று ஆரம்பிக்கிறார் இந்த ஆசாப் என்பவர். உபதேசத்தை இன்றைக்கு கேட்கிறவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். வேதத்தை வாசிக்கிறவர்கள் கூட இந்த நாட்களிலே குறைவாக இருக்கிறார்கள். அநேக குடும்பங்களிலே வேதத்தை வாசிப்பது இல்லை. ஆனால் அவர் சொல்லுகிறார், என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே 2வது வசனத்தை பார்க்கும் பொழுது, என் வாயை ஓமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவேன், அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். யாசாப்புக்கு யார் இந்த காரியத்தை சொன்னது? அவருடைய பிதாக்கள் அவர்களுக்கு போதித்தார்கள். இன்றைக்கு நாம் பார்க்குறோம், இந்த 6வது வசனத்தை வசிக்கும் பொழுது, இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும் தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளாகிய சந்ததியார், பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு உபதேசங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்றுக்கொள்ளாதபடினால்தான் இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? வழி தவறி போகிறார்கள். ஏன்? அவர்கள் உபதேசத்தை கேட்க மனதில்லை, வேதத்தை வாசிப்பதற்கு மனதில்லை. ஆகவே இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் எல்லாம் வழி தவறி போவதற்கு காரணம் என்ன? வேத வசனங்கள் அவர்களுக்குள்ளே இல்லை. அதை யார் உள்ளே செலுத்த வேண்டும் அப்படின்னா பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் பிள்ளைகளை சரியானபடி நடத்த வேண்டும். ஆகவே இருதயத்தை செம்மைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததி ஆகிய தங்கள் பிதாக்களுக்கு
அவர்கள் ஒப்பாகாதபடிக்கு இவைகளை கட்டளையிட்டார் பார்க்கிறோம். ஆகவே நாம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு அவசியம். அதை ஆண்டவரை எங்கு அறிந்து கொள்வது, ஆண்டவரை எப்படி அறிந்து கொள்வது? தேவ சமூகத்தில் தான் அமர்ந்து நாம் இருக்கும் பொழுது தேவனை குறித்த அந்த அறிவை நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் அறிந்ததோடு மட்டும் இல்லாதபடி நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த அவர் செய்கிற அதிசயங்களையும் அவர்களுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். ஆனால் இன்றைக்கு எத்தனை பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள்? இல்லவே இல்லை. பிள்ளைகள் தான் என்ன செய்கிறார்கள்? அவங்க மனம் போல வாழ்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் அவர்கள் என்ன செய்வார்கள்? ஐயோ, என் பிள்ளைகளுக்கு இந்த உபதேசத்தை சொல்லியிருந்தால் நலமாயிருக்குமே, இப்படி சொல்லாமல் இருந்ததினாலே அவன் இப்படியெல்லாம் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவதில்லை, பெரியவர்களுக்கு கீழ்ப்படிவதில்லை, ஏன் வேதத்துக்கு கூட வேத வசனங்களுக்கு கூட செவி கொடுப்பதில்லை. இப்படியாக இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் வழிதவறி போகிறார்கள். அதற்கு காரணம் யார்? பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் ஆண்டவரை குறித்து அவர்களுக்கு ஆரம்பத்திலேயே என்ன செய்ய வேண்டும்? உபதேசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே இந்த ஆசாப் சங்கீதம் அதிகமாக இருந்தாலும் அதை நம்ம வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 24வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாக அனுப்பினார். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கானான் தேசத்திற்கு 40 ஆண்டுகள் வனாந்தர வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இந்த வனாந்தர வாழ்க்கையிலே அவர்கள் சாப்பிட்ட உணவு என்ன தெரியுமா? தூதர்கள் உண்ணக்கூடிய உணவு. ஆகவே தான் அவர்களுக்கு என்ன இருந்தது? எந்த பயமும் இல்லை. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த உணர்வு அவர்களுக்குள் இருந்தது. ஏன்? அவர்கள் வானத்து மன்னாவை அவர்கள் புசித்தார்கள். ஆகவே அவர்கள் தைரியமாக புறப்பட்டு போனார்கள். வனாந்தரத்தினுடைய வாழ்க்கை 40 ஆண்டுகள். 40 நாளிலே போயிடலாம். ஆனால் ஆண்டவர் அவர்களை ஆயத்தப்படுத்துவதற்காக 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே அவர்களை வழிநடத்தி வந்தார். ஆனால் அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. அதே போல தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வசனத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆண்டவரை குறித்து சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவர்கள் ஆண்டவரை பற்றி கொள்ளுவார்கள். பற்றி கொண்டால் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்கள். ஆகவே இன்றைக்கு பெற்றோருடைய நிலைமை என்ன? யோசித்து பாருங்கள். ஆகவே நாம் ஜெபிப்போம், பெற்றோர்களுக்காக ஜெபிப்போம், அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம், நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். அப்படி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்தை கேட்டு நிச்சயமாக ஆண்டவர் வாலிப பிள்ளைகளை சரியான வழிகளை நடத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. அந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த தேவனை நாம் ஆராதிப்போம். நம்ம எல்லாரும் வேதத்தை கீழே வச்சுட்டு கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். முழு இருதயத்தோடு அவரை நாம் நோக்கி பார்ப்போம். இந்த மாலை வேளையிலும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் அல்லேலூயா சபையாய் நாம் கூடியிருப்பது அவரை உயர்த்தவே. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, கடந்த நாளெல்லாம் நீர் என்னை பாதுகாத்து வந்தீர், பராமரித்து உதவி செய்தீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. சபையாய் சேர்ந்து ஒரு மனதாய் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு நாளையும் நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து அதை பராமரித்து ஆண்டவரே இதுவரைக்கும் நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் போதுமானவர், நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவர் ஆண்டவரே. யார் மாறினாலும், சூழ்நிலை மாறினாலும் ஆண்டவரே நீர் ஒரு நாளும் மாறாதவர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், போதுமானவர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து அப்பாவை உயர்த்தி பாடுவோம். ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே,
அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு. சொல்லுங்க, உங்க அன்பு, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை. சவுண்ட், உங்க தயவு. சொல்லுங்க, அநாதி ஸ்நேகம். அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால். அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டு. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாக தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு. பாடுங்க, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு. திரும்ப அநாதையாக அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நீலையில்லா உலகத்திலே நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேன் ஐயா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு. சொல்லுங்க, உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரிய. தாயின் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு. சொல்லுங்க, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு. பாடுங்க, உங்க அன்பு பெரியது, உயர்த்தி பாடுங்க. உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து
இரக்கம் பெரிய, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு. சொல்லுங்க, உங்க அன்பு பெரிய, அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நல்ல நன்றி சொல்லுங்க. எதையாய் காட்டிலும் அவருடைய அன்பே பெரியது. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வந்து உம்மை துதித்து பாட, உம்மை ஆராதிக்க நீ தந்த நல்ல கிருபைக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி காணிக்கைக்காக செபிப்போம். ஆண்டவரே, கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும். இந்த வாரமெல்லாம் வருகிற வாரத்தில் நடத்த உண்மையுள்ள தேவன், தேவைகளை சந்தியும். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பாடலை பாடும் பொழுது கர்த்தர் கற்றுக் கொடுப்போம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன். எனக்கா இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்கு எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். Praise the Lord. கொடுத்த காணிக்கை தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கோடான கோடி சோதரம். கர்த்தாவே, இந்த வாரத்தின் முதல் நாள் மாலையிலே ஆண்டவரே உடைய சமூகத்தில் வந்து பாடி துதிக்க ஆராதிக்க ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்ற வேத வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, அவனவன் செய்த தீர்மானத்தின்படியே கொடுக்க கடவுள். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்திற்கு என்று உற்சாகமாக கொடுத்த ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுக்க முடியவில்லை என்று வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வருகிற நாட்களிலே ஆண்டவரே, உமக்கென்று கொடுக்கக்கூடிய கிருபை அவர்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. ஒரு சில அறிவிப்புகள். நம்ம அடுத்த வாரம் 4வது வாரம் பாஸ்டர் சவுந்தரராஜ் அவர்கள் வருவார்கள். அவர் வரலைனாலும் வேற ஒருத்தர் யாராவது கண்டிப்பாக வருவார்கள். ஆகவே நீங்கள் வாருங்கள், உங்களோடு ஒரு சிலரை அழைத்து வாருங்கள், அது தேவன் ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த புதிய ஆண்டிலே நம்ம ஒரு நடைபெறப் போகிற சட்டசபை தேர்தலுக்காக நாம் ஜெபித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுதே ஆரம்பிக்கணும் ஜெபத்தை. மார்ச் அல்லது ஏப்ரலில் தான் அந்த எலெக்ஷன் வரும். அதனால் நாம் கண்டிப்பாக என்ன செய்யணும், ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். நம்ம இவங்க தான் வரணும், இவங்க கட்சி தான் வரணும் அப்படிலாம் நாம் நினைக்க வேண்டியில்லை. தேவனுக்கு எது சித்தமோ அதுவே நடக்கட்டும். அது மாத்திரமல்ல, உலகம் முழுவதிலும் கர்த்தர் யுத்தங்களை ஓய பண்ண வேண்டும். ஈரானுக்கும் அந்த இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய யுத்தம் இன்னும் ஓய்ந்த பாடில்லை. அதே மாதிரி உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு நடக்கக்கூடிய போரும் நிறுத்தப்படவில்லை. இப்படி போர் அங்கங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. அதையெல்லாம் தேவன் ஓய்வு பண்ண வேண்டும். ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். இதெல்லாம் 3வது யுத்தம் வந்து விடுமோ என்று எல்லாரும் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டிருக்கும் எல்லா வயதினரையும் தேவன் விடுவிக்க வேண்டும். முக்கியமாக வாலிப பிள்ளைகள் கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், குடிக்கு அடிமையாக இருக்கிறார்கள். தேவன் இவர்களையெல்லாம் வெளியே கொண்டு வர வேண்டும். அந்த பிடியிலிருந்து தேவனாகிய கர்த்தர் வாலிப பிள்ளைகளை வெளியே கொண்டு வந்து வழி நடத்த வேண்டும். அதற்காக நாம் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, எல்லா திருச்சபைகளுக்கும் ஒரு பாதுகாவல் தரும்படி தேவனுடைய பாதுகாப்பு இருக்க வேண்டும். அதற்காக ஜெபிக்க வேண்டும். வட மாநிலங்களிலே நமக்கு எத்தனையோ திருச்சபைகள் அடித்து நொறுக்கப்படுகிறது. தேவ ஊழியர்களுக்கு என்ன இல்லை, தேவ ஊழியர்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வட மாநிலங்களில் இருக்கிறது. தேவன் இதை எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும். அங்குள்ள திருச்சபைகளை தேவன் பாதுகாத்து கொள்ள வேண்டும். திருச்சபைகளை ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை தேவனாகிய கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். முக்கியமாக நம்முடைய இந்திய இராணுவத்திற்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். நம்ம காஷ்மீர் பகுதியில் இருக்கிற அந்த பாதுகாப்பாக இருக்கிற அந்த இராணுவ வீரர்களை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் பாதுகாத்து கொள்ள வேண்டும்.
இந்த காரியத்திற்காக உங்கள் தனிப்பட்ட ஜெபத்திலே ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கேட்பார். அந்த ஒரு நம்பிக்கையோடு ஜெபியுங்க. ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பார், நிச்சயமாக எனக்கு பதில் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம் என்றால் நிச்சயமாக தேவன் கட்டாயம் செய்வார். அதை இனிமே மறந்து போகாதீர்கள். ஆகவே இன்றைக்கு நம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கொஞ்ச நேரம் நாம் தியானிக்க போகிறோம். நம்ம எப்பொழுதுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம். வேத வசனங்களை நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். ஒரு காரியத்தை நாம் சம்பவத்தை நான் ஒரு செய்தியிலே வாசித்தேன். அதை தான் உங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்கிறேன். இன்றைக்கு மக்கள் சமாதானம் இல்லை, குடும்பத்திலே சமாதானம் இல்லை, வெளியில சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையைத்தான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு திருச்சபையிலே ஞாயிறு பள்ளியில் நடைபெற்ற ஓவிய போட்டியிலே சமாதானம் என்ற தலைப்பில் ஓவியங்களை வரையுமாறு அந்த ஆசிரியர் பிள்ளைகளுக்கு கேட்டுக்கொண்டார். ஆகவே நல்ல ஓவியத்திற்கு சிறந்த பரிசு கிடைக்கும் என்றும் அவர் சொன்னார். ஆகவே பிள்ளைகள் அவரவர் தங்கள் கற்பனைக்கு ஏற்ற ஓவியங்களை வரைந்தார்கள். அநேகர் என்ன செஞ்சாங்கன்னா அழகான கடற்கரை, பூங்காக்கள், இயற்கை அழகுகளை ஓவியங்களாக வரைந்திருந்தார்கள். அவைகளை பார்க்கும் பொழுது உண்மையாகவே மனதிற்கு மிகுந்த சமாதானம் இருந்தது. எல்லா பிள்ளைகளும் ஒரு நல்ல ஓவியங்களை வரைந்தார்கள். ஆனால் பரிசு கொடுக்கும் நாள் வந்தது. யாருக்கு பரிசு கொடுப்பது? ஆவலுடன் காத்து கொண்டிருந்தார்கள். எல்லா பிள்ளைகளும் எனக்கு கிடைக்கும் எனக்கு கிடைக்கும் சொல்லி காத்து கொண்டிருந்தார்கள். அந்த போட்டியை நடத்தினவர் பரிசுக்குரிய ஓவியத்தை அனைவருக்கும் காண்பித்தார். அதை வரைந்த சிறுவனை பாராட்டினார். பிள்ளைகள் என்ன செய்றாங்க? எல்லாரும் கைத்தட்டி அவனை உற்சாகப்படுத்தினார்கள். பின்னர் அந்த போட்டியை நடத்தினவர் இந்த ஓவியம் முதல் பரிசை பெறுவதற்கான காரணத்தை விளக்கினார். அவர் அந்த ஓவியத்தில் என்ன வரைஞ்சிருந்தான் அந்த பையன் அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய புயல் காற்று அடிக்கிறது, மரங்கள் முறிந்து விழுமோ என்ற சூழ்நிலை உள்ளது, கடுமையான மழை பெய்து கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் ஒரு புறா என்ன செஞ்சதான், ஒரு பாறையின் வெடிப்பிலே அமர்ந்து கொண்டு எப்படி இருந்தது? சந்தோஷமாக இருந்தது. அதை நம்ம பார்க்குறோம். தூங்குவதை போல நிம்மதியாக இருந்தது அந்த பாறையினுடைய சந்தில் உட்கார்ந்து. இந்த ஓவியம் வரையப்பட்டிருந்தது. அவர் பிள்ளைகளை பார்த்து சொன்னார், சமாதானம் என்பது சூழ்நிலைகள் எல்லாம் சரியாக நமக்கு சாதகமாக இருக்கும்போது கிடைப்பதல்ல. வாழ்க்கையில் எது நடந்தாலும் எது நடக்காமல் போனாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் அவரது கரத்திலே இருக்கிறேன், எதையும் அவர் எனக்கு நன்மையாகவே செய்வார் என்று கர்த்தரை நம்பும் போது நமக்கு கிடைப்பதுதான் மெய்யான சமாதானம். அதை நமக்கு அப்படின்னு கூறி அந்த நிகழ்ச்சியை அவர் நிறைவு செய்தார். இந்த புதிய ஆண்டிலும் ஆண்டவர் நமக்கு இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு சமாதானமாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம மனதார நம்மை வாழ்த்த வேண்டும். மற்றவர்களுக்கெல்லாம் நம்ம வாழ்த்தில் சொல்லும் பொழுது சமாதானம் என்று சொல்லுவாங்க. ஒருவருக்கு ஒரு சமாதானத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஆகவே இந்த புதிய ஆண்டு நமக்கு மாத்திரமல்ல, நம்மோடு இருக்கிறவர்களும் சரி, நம்மோடு பழகிறவர்களுக்கும் சரி, நாம் எப்படி இருக்க வேண்டும்? சமாதானமாக இருக்க வேண்டும். அதுதான் யோவான் 14:27 நம்ம வாசிக்கலாம். 14:27 வாசிங்க. யோவான் 14:27. வாசிங்க. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இப்ப பாருங்க, ஆண்டவர் நமக்கு அவருடைய சமாதானத்தையே நமக்கு தந்திருக்கிறார். அதை நம்ம மறந்து போகவே கூடாது. ஆகவே நம்ம சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளே இணைய வேண்டும், சமாதானம் இருக்கணும். ஆண்டவர் சொல்ற, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆண்டவருடைய சமாதானம் அது பெரியது, அது நமக்கு கிடைத்தது நம் பெரிய பாக்கியம்.
ஆகவே நம்ம போன வாரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே கசப்புகள் நிறைந்த வாழ்வாகத்தான் இருக்கிறது. அதை குறித்து நம்ம ஒரு 2 காரியங்களை இன்னும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். அப்போ என்னுடைய மனக்கசப்பை நான் யாரிடம் சொல்லுவேன், யார் எனக்கு ஆறுதல் சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லி ஏங்குகிற மனிதர்கள் உண்டு நம்முடைய மத்தியிலே. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கசப்பான வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்று தேவன் நினைப்பதே இல்லை. அது என்ன செய்ய வேண்டும், அது அந்த கசப்பு களிப்பாக மாற்ற பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். என்ன அது நம்முடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அது சின்னதாக இருக்கலாம், பெருசாக கூட இருக்கலாம். ஆனால் அதை கண்டு நாம் என்ன செய்யக்கூடாது, பயப்படவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 14:10 வாசிக்கும் பொழுது, இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அன்னையன் உடந்தையாகான். ஆகவே நம்முடைய கசப்பான வாழ்க்கையை கர்த்தர் இயேசு கிறிஸ்து மதுரமாக மாற்ற விரும்புகிறார். ஆகவே நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 33:9 கூட அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். யோபு கூட சொல்லியிருக்கிறாரு. யோபு புத்தகத்தில் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அது மாத்திரமல்ல, ஏசாயா 43:13 வாசிக்கிற பொழுது, நான் உண்டாவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார். அதனால இன்றைக்கும் கசப்புகள் வரும் விதம் குறித்து, கசப்பான வாழ்க்கையில் நடந்து சென்ற பிறகு இறைவன் இயேசுனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சில பக்தர்களை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது அது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆனால் நம்ம போன வாரத்தில் பார்த்தோம், வியாதியால் வரக்கூடிய மனக்கசப்பு, அதை பற்றி பார்த்து விட்டோம். அடுத்தது நாம் குழந்தை இல்லாததினால வரக்கூடிய மனக்கசப்பு, அதை பார்த்தோம். ஆகவே இன்றைக்கு நாம பிள்ளைகளால் வரும் மனக்கசப்பு, பிள்ளைகள் இல்லையேன்னு சொல்லி வரக்கூடிய மனக்கசப்பு, பிள்ளைகளினால வரக்கூடிய மனக்கசப்பு. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 17:25 வாசிக்கலாம். மூட புத்திரன் தன் பிதாவுக்கு சலிப்பும் தன்னை பெற்றவர்களுக்கு கசப்புமானவன். மூடபுத்திரன் தன் பிதாவுக்கு சலிப்பும் தன்னை பெற்றவர்களுக்கு கசப்புமானவன். அன்பானவர்களே, பிள்ளைகள் இல்லையே என்று அழுகிற கூட்டம் உண்டு, ஆனால் பிள்ளைகளால் அழுகிற கூட்டமும் உண்டு. ஆண் பிள்ளை பிறந்த உடனே என்ன செய்வாங்க, எல்லாத்துக்கும் நல்ல இனிப்பு கொடுப்பார்கள். நாளடைவில் அந்த பிள்ளைகள் வளர்ந்து கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து தவறான பழக்க வழக்கங்களை கற்று அவர்கள் வழி தவறி போகும் பொழுது அதை பார்க்கிற பெற்றோர்கள் மனம் கசந்து அழுகிறது. பிள்ளைகளை குறித்து அவர் நினைத்த மனக்கோட்டை மண்கோட்டையாக மாறிவிடுகிறது. இந்த கசப்பான கண்ணீரின் பாதையில் செல்லும் பெற்றோர்களை எண்ணிக்கை ஏராளம், இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும், வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு ஆண்டவரிடத்தில் கேட்கணும். எனக்கு ஒரு குடும்பத்தை எனக்கு தெரியும். அவர்கள் எதேச்சமாக பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்கும் பொழுது அவங்க வழியில் நின்றுட்டு இருந்தாங்க. நான் அவங்கள பார்த்த உடனே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு கிட்ட போனேன். பிரதர், ரொம்ப பிரைஸ் லார்ட் பிரதர், நாங்கள் என்னங்க எங்கே போயிட்டு வரீங்கன்னு சொன்னேன். அப்படியே வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. என்ன, ஏன் இப்படி இருக்கிறீங்க, சோகமாக இருக்கு. ஒரு வாலிப பிள்ளை அவங்க நின்றுட்டு இருந்தது. ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டு அவங்க சொன்னாங்க, அழுதார்கள். இப்படி கேட்ட உடனே அவங்க அழுதார்கள். ஏமா அழுவுறீங்கன்னு கேட்டேன். இல்லைப்பா, என் பிள்ளை பெரியவனாகி கல்யாணம் பண்ணது, தகப்பனார் இறந்துட்டார் ஏற்கனவே, என் பிள்ளை தான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவான் என்று சொல்லி அவனுக்கு கல்யாணமும் பண்ணி அவன் ஒரு குழந்தை கூட இருக்குது. ஆனால் எங்கள் அப்பா இறந்த பிறகு அவன் தனியாக போய்விட்டான், தனி குடும்பத்தை போய்விட்டான். இந்த வாலிப பிள்ளைகளும் நானும் தான் இப்பொழுது இருக்கிறோம். ஆனால் எங்களை குறித்து அவன் ஒரு கவலைப்படுவதில்லை. அவனை போத்தி போத்தி வளர்த்தோம், அவனுக்கு வேண்டியதெல்லாம் செய்தோம், நன்றாக படிக்க வைத்தோம். வேலை வாங்குவதற்கு கூட அநேக இடங்களுக்கு போய் அநேகரை பார்த்து ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுத்தார் தந்தையார். ஆனால் இப்பொழுது எங்களை சுத்தமாக மறந்துட்டான் அப்படின்னு சொல்லி அழுதார்கள். அதனால ரொம்ப மனம் கசப்பாக இருந்தது. அதனால தான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. நான் அவங்களோடு பேசினேன். அவங்க சொன்னது அதுதான்,
நான் அவங்களுக்கு அந்த குழந்தைய கூட நம்மை பார்க்க அனுமதிக்கப்படவில்லை. ஒரு நாள் போனேன், என் குழந்தைய பேரப்பிள்ளையை பார்த்துட்டு வரலான்னு சொல்லி போனேன். அவங்க மருமக சொன்னாங்க, அவன் தூங்குறான், அவனை பார்க்க முடியாது, நீங்கள் போயிட்டு அப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு சொன்னார். இப்போ பாருங்க, அப்போ இந்த பிள்ளைகள் வழி தவறி போகும் பொழுது அதை பார்க்கிற பெற்றோர்களுடைய மனம் கசந்து போய்விடுகிறது. அவர்கள் நினைத்த மனக்கோட்டை மண்கோட்டையாக மாறிவிடுகிறது. கசப்பான கண்ணீரின் பாதையிலே செல்லும் பெற்றோர்கள் இன்றைக்கு ஏராளமாக இருக்கிறார்கள். ஏன் இந்த பிள்ளை இப்படி இருக்குது? பிள்ளை பெறவாமல் இருந்தால் நலமாக இருக்குமே. பிள்ளைகளுக்காக சில பேர் அப்படி இருக்கிறாங்க, பிள்ளைகள் வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் பிள்ளைகள் வளர்ந்து என்ன செய்யறாங்க? பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் போவதனாலே அவருடைய வாழ்க்கையிலே அந்த கசப்பான எண்ணங்கள் வருகிறது. ஆகவே இதையெல்லாம் நம்ம பார்த்து கலங்கக்கூடாது. வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஏசாயா 54 அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 54:13. உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். பாருங்க, இது வாக்குத்தத்தம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் அப்படின்னா பிள்ளைகள் என்ன? அது கர்த்தர் கொடுத்த ஒரு ஈவுன்னு கூட சொல்லலாம். ஆண்டவர் எத்தனையோ பேர் பிள்ளைகள் இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஆனா நமக்கு பிள்ளைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைகளை எப்படி நாம கர்த்தருக்கு ஏற்ற விதத்திலே அவர்களை வளர்க்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைகளினால் அவர்களை உபதேசிக்க வேண்டும், சொல்லணும். அதனால இங்க ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஆகவே இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணணும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக. சங்கீதம் 147:13 வாசிக்கலாம். சங்கீதம் 147:13 வாசிக்கலாம். பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். வாசி. அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். பாருங்க, அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? உபவாசத்தோடு கண்ணீரோடு கூட நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஆகவே அற்புதம் செய்வார். நம்முடைய மனக்கசப்புகளை தேவன் நிச்சயமாகவே மாற்றுவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். எப்பொழுது? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும், வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு ஜெபிக்க வேண்டும், கர்த்தருடைய வசனத்தை எடுத்து பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கிறதே ஆண்டவரே, நீங்க சொல்லியிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டும். நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை நிச்சயமாகவே தேவன் ஆசீர்வாதமாக வைத்திருப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் செபிக்கும் பொழுது அவருடைய மனக்கசப்பு மாறும். பிள்ளைகள் வழி தவறி போனாலும் நாம் ஆண்டவரிடத்தில் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த பிள்ளைகளை என் தேவன் என்ன செய்வார்? கொண்டு வருவார். அந்த கெட்ட தீய பழக்க வழக்கத்திலிருந்து தேவன் பிரித்து நம்மிடத்திலே கொண்டு வருவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே பிள்ளைகளினால வரக்கூடிய மனக்கசப்புகளை தேவன் எடுத்து போடுவார். ஆகவே பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். அடுத்தது வாசிக்கலாம். எரேமியா புஸ்தகம் 4 அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். உன் நடக்கையும் உன் கிரியைகளுமே இவைகளை உனக்கு நேரிட பண்ணின இது எத்தனை கசப்பாயிருந்து உன் இதயம் மட்டும் எட்டுகிறதற்கு காரணம் உன் பொல்லாப்பு தானே. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கசப்பான அனுபவங்கள் நடைபெறுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம தேவனுக்கு முன்பாக பொல்லாததை நடப்பிப்பதே. எனவே சங்கீதக்காரன் கூட சொல்றான், சங்கீதம் 32:1 வாசிக்கிற பொழுது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான்.
அப்ப நம்முடைய துணிகரமான பாவங்களை என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சமூகத்திலே அறிக்கை பண்ணி அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவத்தை விட்டு விலக வேண்டும். அது ரொம்ப முக்கியம். பாவம் செய்யாத மனிதன் யாருமே கிடையாது. ஒரு சொல்லுவாங்க, என்னன்னா ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில ஒருத்தர் உபதேசியார் என்ன செஞ்சார், விழா காலங்களிலே இந்த சுரூபத்தை எல்லாம் தொடச்சிட்டு இருந்தார். அவர் பாவ சங்கீர்த்தனம் செய்யறது கிடையாது. அவங்கெல்லாம் போய் ஒரு குருவான் இடத்துல தன்னுடைய பாவங்களை எல்லாம் சொல்லுவாங்க. அவருக்கு சில புத்திமதிகள்லாம் சொல்லி அனுப்புவார்கள். ஆனால் அப்படி இவர் எந்த பாவ சங்கீர்த்தமே செய்வதில்லையா. ஒருத்தர் கேட்டாரு, என்ன உபதேசியார், நீங்க பாவ சங்கீர்த்தமே செய்யுது, நான் என்ன பாவம் செய்யறேன், யாவன் பகலாம் இங்கே தான் இருக்கிறேன், நான் என்ன பாவம் செய்ய போறேன் அப்படின்னாராம். அப்படியா? ஆமா அப்படின்னு. ஒரு நாள் என்ன செஞ்சாராம், அப்படி இந்த சுருகளை தொடச்சிட்டு இருக்கும் பொழுது போய் மணி அடிச்சாராம். அந்த மணி கோயில் மணி அடிச்சுக்கும் போது, அது கிராமங்களில் கோயில் மணி அடிப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா கோயில் மணி அடிப்பாங்க. ஒரு வீடு பத்துக்குச்சுன்னா கோயில் மணி அடிச்சாங்கன்னாக்கா ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது கிராமத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வயல்ல இருக்கிற ஜனங்கள், அங்கங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஓடி வருவார்கள். அப்படி மணி அடிக்கும் பொழுது எல்லாரும் வந்துட்டாங்க. ஜனங்கள், ஊர் ஜனங்களாக வந்தாங்க. என்ன சர்ச்சில் இல்லை, ஒரு பரிசுத்தவானை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அதோ இருக்கிறாரே, அவர் தான் பரிசுத்தர். இவனா சாமி பரிசுத்தர்? இவன் செய்யற அக்கிரமம் சொல்ல முடியாது. அவனை பத்தி யார் பாவ சங்கீதத்தை செய்யறாங்க? ஜனங்கள் சொல்லுகிறார்கள். அவன் பாவத்தை அவன் ஒத்துக்காம அவன் செய்யற பாவத்தை ஜனங்கள் சொல்றாங்க. இவனா சாமி, இவனா பரிசுத்தமா இருக்கிறான், அவன் இப்படி பண்ணான் இப்படி பண்ணான், அவன் இப்படி இவன் இப்படி சொன்னாங்க. பாருங்க, அப்ப நம்ம முதலாவது என்ன செய்யணும்? பாவம், நான் ஒரு பாவி என்பதை ஆண்டவருடைய சமூகத்துல நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். நான் என்ன பாவம் செஞ்சுட்டேன், பெருசா செஞ்சுட்டேன் அப்படிம்பாங்க. அப்படி இல்லை. ஆண்டவரே நான் பாவி. பாருங்க, அந்த செல்வந்தனுடைய ஆயக்காரன் போய் என்ன செஞ்சான்? ஆண்டவரே, கண்களை ஏறெடுத்து கூட பார்க்க முடியாத நிலையில அவன் என்ன செஞ்சான்? ஆண்டவரே நான் பாவி, என் பாவத்தை மன்னியும் என்று சொன்னான். அப்படி சொல்லும் பொழுது அவன் அல்ல, இவனே நீதிமான் என்று சொன்னார். ஆண்டவர் பாருங்க, அவனல்ல இவனே நீதிமான் என்று சொன்னார். ஆண்டவருடைய சமூகத்துல கிட்ட இருந்தவன் தூரம் போயிட்டான், தூரம் இருந்தவன் கிட்ட வந்துட்டான். பாருங்க, அது மாதிரிதான் நம்முடைய பாவம். அதாவது பாவம் இல்லாத மனிதன் ஒன்று யாருமே கிடையாது. ஆனால் நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து வந்தார் என்பதை அறியாத ஜனங்கள் இருக்கிறார்கள். ஏதோ போய் ஒரு நதியிலே குளித்து விட்டால் போதும், ஏதோ பல மைல் தூரம் நடந்து சென்று ஏதோ ஒரு காரியத்தை செய்தால் போதும், நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும், நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அது பெரும் தவறு. அதனால் நம்முடைய பாவங்கள் போவது கிடையாது. இயேசு கிறிஸ்து பாருங்க, இந்துக்கள் கூட என்ன சொல்றாங்க, இந்துக்களுடைய வேதத்துல பார்க்கிறோம், அதாவது உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால், மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் பரலோகத்தில் இருந்து ஒருவர் இந்த பூமிக்கு வந்து தன் ரத்தத்தை சிந்த வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவர்களுடைய வேதத்திலே. அப்படின்னு சொன்னா, அப்படி பார்க்கும்போது யாரு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர்னா இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார், பிதாவினால் அனுப்பப்பட்டார். அவர் ஜனங்களுடைய பாவங்களுக்காக தன்னை பலியாக ஒப்புக் கொடுத்தார். அவருடைய ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டது. அவர் ரத்தத்தினால்தான் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு. ஆகவே நாம் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நான் பாவி என்பதை முதலாவது நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். நான் ஒரு பாவம் செய்யலைன்னு யாரும் சொல்லவே முடியாது. ஆகவே நான் பாவி என்பதை ஒத்துக்கொண்டு நம்முடைய பாவத்தை யாரிடத்திலே அறிக்கை பண்ண வேண்டும்? மனிதனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில், தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரிடத்தில் பாவங்களை அறிக்கை பண்ணும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொல்லி நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் என்ன செய்வாரு? நம்முடைய பாவங்களை அவர் கழுவி நம்மை பரிசுத்தமாக்குவார். இதிலே சந்தேகமே இல்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ அவருடைய ரத்தத்தினால்தான் நம்முடைய பாவங்களை கழுவ முடியும். அதை நம்ம மறந்து போகக்கூடாது. அதனால எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஆகவே நம்முடைய துணிகரமான பாவங்களை கர்த்தரிடத்திலே அறிக்கை பண்ணி அதை விட்டுவிட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்துக்குள்ளே வருவோம் என்றால் நிச்சயமாக தேவன் என்ன செய்வாரு? அவருடைய இரத்தத்தினால நம்முடைய பாவங்களை கழுவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே தேவ சமாதானத்தை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவத்தினால் கரைப்பட்டு போகவோ, ஆனால் வாழ்க்கை கசந்து போய் நம்முடைய
மன நிம்மதியை இழக்க நேரிடும். அது ரொம்ப முக்கியம். ஆகவே தேவ சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாவங்களை என்ன செய்ய வேண்டும்? தேவனிடத்தில் அறிக்கை பண்ணும் பொழுது அவர் மன்னித்து நமக்கு சமாதானத்தை தேவன் கொடுப்பார். அப்பொழுது சமாதானம் நமக்குள்ளே வரும் பொழுதுதான் நமக்குள்ளே இருக்கிற அந்த மனக்கசப்பு அது வெளியே போய் ஒரு மன நிம்மதியை நமக்கு கொடுக்கும் என்பதை மறந்து போகக்கூடாது. இன்னைக்கு வாழ்க்கை கசந்து போன அநேகர் என்ன செய்கிறார்கள்? தற்கொலைக்கு நேராய் போகிறார்கள். எதுக்கு இப்படி இந்த என்னால் தாங்க முடியலப்பா இந்த வேதனையை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? எத்தனையோ பேர் இன்னைக்கு தற்கொலை பண்ணுகிறார்கள். அதுக்கெல்லாம் காரணம் என்ன? மனக்கசப்பு. எதுக்காக இந்த உலகத்தில் வந்தேன்? எதுக்காக பிறந்தேன்? என் வாழ்க்கை இப்படி கசப்பாக போய் கொண்டிருக்கிறது. நான் இருக்கிறத விட செத்து போது நலமாக இருக்கும் என்று சொல்லி அநேகர் என்ன செய்கிறார்கள்? தற்கொலைக்கு நேராய் ஓடுகிறார்கள். ஆகவே நாம் சாவது அவருக்கு பிரியமல்ல. ஆண்டவர் வாழ வேண்டும் என்று தான் விரும்புகிறார். நம்ம செத்து போகணுங்கிறதுக்காக தேவன் நம்ம இந்த பூமியில் நம்மை உருவாக்கவில்லை. இந்த பூமியிலே வாழ வேண்டும், கர்த்தருக்கு சாட்சியாய் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நம்முடைய ஆயுசு நாட்களை தேவன் கூட்டி கொடுத்து இந்த நாளிலே நம்ம கூட வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே வாழ்க்கையிலே எத்தனை கசப்புகள் வளர்ந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது. சொல்லுவாங்க, வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் நீர் என்னோடு வருவதினால். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே நாம சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். இன்றைக்கு ஜெபமெல்லாம் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறது. ஒரு வேத அறிஞர் சொல்றாரு, 1 மணி நேரம் நீ ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் 3 மணி நேரம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டுமா? ஜெபித்து விட்டு ஊழியம் செய். இன்னைக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு தெரிஞ்ச வியாசர்பாடியில் இருந்தான். அவன் இன்னைக்கு இறந்து போயிட்டான். இல்லை, இன்னைக்கு ஊழியர் கூட்டத்துக்கு வர்றதில்லை, அதிகமாக வர்றது கிடையாது. அந்த ஊர்ல இருந்துக்கிட்டு வர்றதில்லை. இங்கே நாங்கள் சென்னைக்கு போகிறோம், அவங்க சென்னையில் வியாசர்பாடியில் இருக்கிறான், வரமாட்டேங்கிறான். ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்டு, நெருங்கிய ஒரு குடும்ப உறவு அப்படின்னு வச்சுக்கலாம். இன்றைக்கும் அவங்களோடு கூட தான் லிங்க் இருக்கிறோம். அவனை கேட்டேன், என்னடா நீ ஒரு கூட்டத்துக்கே வரமாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆமாம், அங்கே வந்து என்ன செய்கிறது, 4 வீடு விசிட் பண்ணினா 400 ரூபா கிடைக்கும். காலையில் விசிட் ஒரு 4 வீடு, சாயந்தரம் ஒரு 4 வீடு. எப்படி பாருங்க, அப்போ 800 ரூபா கிடைக்கும். அங்கே வந்து நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்கிறான். அப்போ இது பணத்தை குறிவைத்து கொண்டு இப்படி ஊழியம் செய்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் அப்படியெல்லாம் அவங்க ஜப வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? சோர்ந்து போனார்கள். அவனுக்கு வியாதி வந்தது, அவன் கால் இழுத்துக்குச்சு, கை இழுத்துக்குச்சு, இப்படிலாம் தான் பார்க்கவே நான் போவே இல்லை. தெரிந்த நிறைய ஃபோன் பண்ண நான் போகவே இல்லை, பார்க்கவும் முடியல. ஆண்டவர் அனுமதிக்கலை, போகலை. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா 4 மணி இருக்கும், 3:30 மணி கூட இருக்கும். திடீர்னு அலாரம் அடிச்சது ஃபோனில். என்னடா திடீர்னு இந்த நேரத்தில் யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் உடனே அவன் எடுத்த உடனே ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணி, ஆண்டவர் அண்ணன் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படி இப்படின்னு ஏதாவது தீர்க்க தரிசனம் சொன்ன மாதிரி சொன்னான். ரொம்ப சந்தோஷம்டா, எப்படி இருக்கிறேன்னு, நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்படி சொன்னவன் அந்த அடுத்த வாரத்தில் தான் இறந்து போயிட்டான். அவன் சாவதற்கு முன்பு எல்லா விசுவாசிகளுக்கும் ஜெபம் பண்ணியிருக்கிறான். ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணியிருக்கிறான். அப்படி இருந்தால் நல்ல ஒரு வாழ்க்கை இருந்தது. ஆனால் அவனுடைய எண்ணமெல்லாம் எப்படி இருந்தது? பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு குறிக்கோள் தான் அவனுக்கு இருந்ததே ஒழிய ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் அவனுக்கு இல்லாமல் போனது. சாவுக்கு கூட நான் போகவே இல்லை. அவங்க அக்கா வந்து பாம்பேயில் இருக்கிறாங்க, பாம்பேயிலேருந்து அவங்க வந்தாங்க. நாங்கள் வருவேன்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தாங்க, நான் போக முடியல.
எனக்கு உடம்பு சரியில்லாதனால போக முடியல. இப்போ பாருங்க, அப்போ நம்முடைய ஜபத்தை அதாவது நாம் தடை செய்வது எது அப்படின்னு சொன்னால் சோர்வு மனப்பான்மை. அதுதான் ஒரு சோர்வு இருக்கிறது. நம்ம சோர்வு அடையும் பொழுது நம்மால் ஜெபிக்க முடியாது. எனவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, வாசிக்க பார்ப்போம். லூக்கா 18:1 வாசிங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை போதும். அப்போ சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நாம் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். சோர்ந்து போகக்கூடாது. ஜெபத்தில் நாம சோர்ந்து போகவே கூடாது. லூக்கா 22:44 வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 22:44 வாசிக்கலாம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் அப்படின்னா யாரு? இயேசு. மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். இப்ப நாம எப்படி ஜெபம் பண்றோம்? ஒரு பாரம் இருக்கணும். ஒரு பாரம், ஜெபத்துல ஒரு பாரம் இருக்கணும். அந்த பாரத்தோடு கூட நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் அந்த ஜெபத்தை நிச்சயமாகவே கேட்பார். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே அவர் ரத்த வேர்த்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா தான் படப்போகிற பாடுகளை அவர் எண்ணும் பொழுது அவருடைய ரத்த நாளங்கள் எல்லாம் அப்படி வெடிச்சுதான். அப்படின்னா எவ்வளவு வியாகுலப்பட்டிருப்பார் பாருங்க. அவருடைய பாடுகளை அவர் நினைத்த பொழுது, இயேசு கிறிஸ்து தான் படப்போகிற பாடுகளை எண்ணுகிற பொழுது, நினைத்த பொழுது அவருடைய ரத்த நாளங்கள் எல்லாம் வெடித்து வேர்வையாக கொட்டியதாம். அப்ப ரத்த துளிகள் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அப்படின்னு சொன்னா அவருக்குள் அதிகமான என்ன இருந்தது? வியாகுலம் இருந்தது. சிலுவையில் மரிக்க போகிறோம் என்ற அந்த வியாகுலத்தை காட்டிலும் முழு உலக மக்களின் பாவத்தை சுமக்க போகிறோம் என்பதை எண்ணி மிகவும் வியாகுலப்பட்டார். எனவே வெறும் ஊக்கத்தோடு அல்ல, அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணும் பொழுதுதான் அவருடைய ரத்த நாளங்கள் எல்லாம் வெடிச்சுதான். அப்படியே வெடிச்சு வேர்வையாக கொட்டிச்சான். அதனாலதான் இயேசு ரத்த வேர்வை ஏற்றார் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அவர் பட போகிற பாடுகள் அது எண்ணுகிற பொழுது அவருக்கு ரொம்ப எவ்வளவு பாரமா இருந்திருக்கும் பாருங்க, யோசித்து பாருங்க. ஆகவே வெறும் ஊக்கத்தோடு அல்ல, அதிக ஊக்கத்தோடு நாம ஜெபம் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு சின்னமா நீங்க ஜெபம் பண்ணா கூட ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுங்க. வெளியே போறீங்களா, வாசற்படியில வந்த உடனே, ஆண்டவரே நான் போறேன்ப்பா, உங்களுடைய சமூகம் எனக்கு முன் செல்லட்டும், இந்த ஒரு மோசங்கள் என்னை அணுகாதபடி என்னை பாதுகாத்து என்னை வழி நடத்துங்க, நான் திரும்பி வர உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்களேன். கண்டிப்பாக தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆகவே நாம சோர்வடையும் பொழுதுதான் இன்னும் அதிகமாக நம்ம ஜெபம் பண்ணணும். நம்முடைய வாழ்க்கையில சோர்வு வரும். அது பிசாசானவன் கொண்டு வருவான். நீ ஜெபிக்க கூடாதபடி ஒரு சோர்வை கொண்டு வருவான். ஆனா நாம இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. அவனுக்கு தெரியும் இவனை எப்படியாவது, நான் அடிக்கடி சொல்றது உண்டுதான், எங்கே மக்கள் கூடுகிறார்களோ அவர்களுக்கு முன்னே என்ன செய்வான்? அவன் வந்துடுவான். ஒரு ஆராதனை 10 மணிக்குன்னு சொன்னா 10 மணிக்கு வந்துடும், கரெக்டா வந்துடுவான், வந்து உட்கார்ந்துருப்பான். ஏன்? இங்க வருவாங்க. அவங்கெல்லாம் ஜெபிக்க கூடாதபடி, வேத வசனங்களை கேட்க கூடாதபடி அவன் என்ன செய்வான்? அநேக காரியங்களை செய்வான் அவன். ஆகவே இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் பாருங்க, நம்முடைய ஜெபங்கள் போய் சேருவதே இல்லை. ஆகவே நம்ம சோறு வந்துடுச்சா, இது யார் கொண்டு வருவது? பிசாசானவன் கொண்டு வருகிறான். அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அவன் ஓடி போவான், நம்மளை பார்த்து அவன் ஓடி போவான். ஆகவே நம்ம சோறு வரும் பொழுது நம்ம அதிகமாக என்ன செய்ய வேண்டும்? ஊக்கமாக ஜெபம் பண்ண வேண்டும். அதை குறித்து ஒரு வசனங்களை எல்லாம் நம்ம வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். லூக்கா 18:1-8 வசனங்களை நம்ம பார்க்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல ஆவிக்குரிய விஷயங்களை ஊமைகளாக மிகவும் எளிமையாக முறையிலே நமக்கு தெரிவித்திருக்கிறார். அதாவது சாதாரணமாக உலகில் காணப்படும் பொருட்களையோ சம்பவங்களையோ ஆவிக்குரிய காரியங்களோடு ஒப்பிட்டு சொல்லுவதுதான் ஓமை. ஓமைன்னா அதுதான். அப்ப வாசிக்கலாம். லூக்கா 18 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிங்க.
ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் அவன் தேவனுக்கு மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். மனுஷனை மரியாதை இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவன் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவனுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றான். பாருங்க, இங்க நம்ம பார்க்கிறோம், ஒரு விதவை, கணவன் இல்லை, அந்த பட்டணத்திலிருந்து ஒரு நியாயாதிபதியினிடத்தில் தன்னுடைய எதிராளிக்கும் தனக்கும் இருக்கிற காரியத்தை நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். அந்த நியாயாதிபதி எப்படிப்பட்டவன் என்று வேதம் தெளிவா சொல்லுது. அவன் தேவனுக்கு பயப்படாதவன் முதலாவது. இரண்டாவது, மனுஷரை மதிக்காதவன். அவனிடத்துல நீதியை எதிர்பார்க்க முடியாது, அநீதி உள்ளவன். இப்படிப்பட்டவனிடத்தில் எப்படி நியாயம் கிடைப்பது? நியாயம் கிடைக்காது, கடினம்தான். ஆனால் அந்த விதவை அப்படி பட்டவனையே முடிவெடுக்கக்கூடியவளாக இருந்தாள். எப்படி முடிந்தது அப்படின்னு சொன்னா, வெகு நாளா எப்பொழுதும் அடிக்கடி அலட்டி தொந்தரவு செய்கிறவளாக இருந்தாள். இது அவளது குணாதிசயமாயிருந்தது. எனவே அந்த நியாயாதிபதி நியாயம் செய்தான். வெகு நாளாய் விடவே இல்லை, தினமும் போய் என்ன செஞ்சான், எனக்கு நியாயம் சொல்லி ஆகணும் நீங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி அலட்டி தொந்தரவு செய்கிறவளாக இருந்தால், அவளது தொந்தரவு நிமித்தம் அந்த நியாயாதிபதி நியாயம் செய்தான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரிடத்தில் நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரை எப்பொழுதும் விடவே கூடாது. ஆண்டவரை, இந்த காரியத்தை நீ எனக்கு வாய்ச்சே ஆகணும், நல்லதே செஞ்சு ஆகணும்னு சொல்லி தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? விடாத நாம் ஜெபம் பண்ண வேண்டும். விடாத ஜெபம் பண்ணணும். அவரை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறவர், கண்டிப்பாக என் ஜெபத்திற்கு பதில் தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய ஜெபத்தை விட்டு விடாதபடி நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் என்ன செய்வார்? அந்த காரியத்தை நமக்கு வாக்கிய பண்ணுவார் என்பதிலே சந்தேகமில்லை. அந்த நியாயாதிபதி அவன் எப்படிப்பட்டவன்? தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதிக்காதவன், இரண்டாவது அநீதி உள்ளவன். அப்படிப்பட்டவனையே மனமாற வைத்தாள் அந்த விதவை. அப்படின்னா காரணம் என்ன? விடவே மாட்டவன். எனக்கு நியாயம் செய்கிற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னை தொந்தரவு பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவள் தொந்தரவு பண்ணி கொண்டே இருக்கும் பொழுது அவன் சொல்வது அதுதான், நான் இப்படி தேவனுக்கும் பயப்படுறதில்லை, மனுஷனுக்கும் பயப்பதில்லை, ஆனாலும் இந்த விதவை என்னை அடிக்கடி அலட்டினால் இவளுக்கு நான் நியாயம் செய்வேன் என்று சொல்லுகிறான். பாருங்க, அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவர் இடத்துல என்ன செய்யணும்? விடவே கூடாது. ஆண்டவர் இந்த காரியத்தை இங்கே வாக்கிய பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் பாருங்க, எனக்கு நம்ம ஒரு லேப்டாப்பு வச்சு தான் நம்ம வார்த்தைகளை போட்டோம். நான் அப்போ நினச்சி இது ஒரு சும்மா ஸ்கூலில் கொடுத்த ஒரு லேப்டாப், ஆகவே அதை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம போட்டுறோம். அப்போ நான் நினச்சேன், ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல ஒரு லேப்டாப் வேணுமே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணினேன். ஆண்டவர் பாருங்க என் ஜெபத்தை கேட்டார். வெளிநாட்டில் இருக்கிறவங்க நம்ம ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம் ஏற்கனவே. அவங்கள இடத்துல தான் வேலை செய்கிறாங்க. மாமனுடைய ஒய்ஃப் அங்கே வேலை செய்கிறாங்க துபாயில். அவங்க ஊருக்கு 2 வருஷம் ஆகி போச்சு, இப்போ ஊருக்கு வர வேண்டிய நிலைமை. அப்போ அந்த அம்மாட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க, நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பொருட்களை வாங்கணும், முக்கியமாக எனக்கு ஒரு லேப்டாப் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க அவங்கள்ட்ட. அப்படியா, எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அவங்க 2 லேப்டாப் வாங்கிட்டு வந்து ஒன்று அவங்களுக்கும் ஒன்று எங்களுக்கும் நீங்கள் கொண்டு கொடுங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. பாருங்க, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஆனால் அது வந்த பிறகு இது ரிப்பேர் ஆயிடுச்சு. அது வந்த உடனே இது நின்றுடுச்சு. இப்போ இதுக்கு சரி பண்ணி ஆகணும். அது பார்த்துட்டு போய்க்கிறாங்க. இது என்ன செய்யலான்னு சொல்லி யோசனை இருக்கு. இப்போ பாருங்க, அது வந்துடுச்சு. அதில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடெல்லாம் ஏற்றி வச்சாச்சு, பாட்டெல்லாம் இன்னும் ஏற்றி வைக்கணும். அப்போ பார்த்த நேரத்தில் இது ரிப்பேர் ஆகி போச்சு. பாருங்க, ஆண்டவர் நமக்கு நன்மையான காரியங்களை செய்கிறாரு. கேட்ட உடனே நான் கேட்கவே இல்லை. அவங்களை எனக்கு இது வேணும்னு கேட்டது கூட கிடையாது அவங்கள்ட்ட. அவங்க என்ன தீர்மானம் பண்ணாங்களேன்னு தெரியல, அதை என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்கன்னு வச்சிங்களேன். அப்போ பாருங்க, கடவுள் எவ்வளோ நல்லவர். அவர் விடாமல் அது மாதிரி நம்ம ஜெபம் பண்ணணும். அதுதான் முக்கியம். ஆண்டவர் இந்த காரியத்தை நீங்கள் வாய்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விடாமல் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு தேவையான காரியங்களை செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. அதனால நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை சொல்லிட்டு சொல்றாரு, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்றார். ஆகவே நம்முடைய சிந்தனைக்கு ஒரு விஷயத்தை
இயேசு கிறிஸ்து கோடிட்டு காட்டுவதை சற்று கவனித்து நம்ம பார்ப்போமானால் தெரியும். அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி இவள் எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அப்படிதான் இயேசு கிறிஸ்து அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நாம் யாரை நோக்கி ஜெபிக்கிறோம்? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் நம்முடைய தகப்பன். அதை நம்ம மறக்கவே கூடாது. தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். அதனால நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். அதை மறந்து போகாதீர்கள். ஆகவே அடிக்கடி நீங்க ஜெபம் பண்ணுங்க. எந்த மனக்கசப்பு அதிகமாக வந்தாலும் சரி, அதையெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சுட்டு, நான் இந்த மனக்கசப்பு என்னை எதுவும் பாதிக்காது, என் குடும்பத்தை பாதிக்காது, என்னையும் பாதிக்காதுன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் அதிகமாக ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாக தேவன் நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலான காரியங்களை செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. நாம் எல்லாம் எழுந்திருப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. ஆண்டவரோடு நடக்கக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். ஆண்டவரோடு பேசுகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம் நமக்குள்ளே வேண்டும். இந்த அனுபவம் நமக்குள்ளே இருக்குமேயானால் நிச்சயமாக தேவன் நன்மையான காரியங்களை செய்வார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் நமக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நம்முடைய ஜெபத்தை கேட்காமல் இருப்பாரோ? ஒரு நாளும் கேட்காமல் இருக்க மாட்டார். நிச்சயமாக நம்முடைய ஜெபத்திற்கு ஒரு நாள் பதில் கொடுத்து வருவார். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். நம்மை அரவணைக்கிற தேவன் அவர். நம்மை தூக்கி சுமக்கிற தேவன் அவர். அவர் நம்மை கைவிட்டு விடுவாரோ? ஒரு நாளும் விட மாட்டார். அவரையே நாம் பற்றிக்கொள்ளுவோம். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை என்ற தேவன், மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் விடுவதில்லை. ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர்கள் அன்பு தெய்வமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரப்பா. இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் இவன் தேவனாகிய கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய மன விருப்பங்களை தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறீர். ஏற்ற வேளையிலே கொடுத்தவர்களை ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, இந்த நாளிலே தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே அடுத்த வாரத்தில் வரும்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தடைகளை எடுத்து போடுங்க. பிள்ளைகளை கொண்டு வாங்க ஆண்டவரே. நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய காயப்பட்ட கரத்தினால் தொடுவீராக ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் எத்தனையோ மனக்கசப்புகள் இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் மனக்கசப்புகளை மாற்றி போடுவீராக. ஆண்டவருடைய வாழ்க்கையிலே சோர்வுகள் இருந்து ஜெபிக்க முடியாதபடி இருந்தால் இந்த சோர்வுகளை எல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க உதவி செய்வீராக. அந்த ஒருவரையும் ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளபடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சகல பரிசுத்தவான்களோடு கூட நம்மோடும் நம்முடைய குடும்பத்தாரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஒருவருக்கொருவர் சமாதானத்தை சொல்லிக் கொள்வோம். சமாதானம். பிரைஸ் தி லார்ட்.